الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الدنيا حلوة خضرا وإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة بني إسرائيل كانت في النساء أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவு தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் வந்து கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்து இருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ் ஹைசுமா குன்தும். இது 1448 ஆண்டின் சஃபர் மாதத்தின் முதலாவது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் உலகத்துடைய வாழ்க்கையில் மிக ஒரு சிறந்த முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் எந்த துறையில் ஈடுபட்டாலும் ஆகிராவாக மறுமையாக இருந்தது. அவர்களுடைய லட்சியம் மறுமையிலே நிம்மதி சந்தோஷம், மறுமையிலே கண்ணியம் என்ற ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்ததனால் நம்முடைய காலத்து பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலத்தில் இருக்கவில்லை. நம்முடைய காலத்து வித்தியாசமான சம்பவங்கள் அந்த காலத்தில் நடக்கவில்லை. எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம் கண்ணியமானவர்களே? சொந்த தாய்க்கு பிள்ளைகள் சூனியம் செய்கின்ற காலம், பிள்ளைகளுக்கு தாய் சூனியம் செய்கின்ற காலம், சகோதரிக்கு சகோதரி சூனியம் செய்கின்ற காலம், நானாவோடு தம்பி தம்பியோடு நானா போட்டி போட்டு அடித்துக்கொண்டு சீரழிகின்ற காலம், நானாவுடைய வியாபாரத்தை தம்பி உடைக்கின்ற காலம், தம்பியுடைய வியாபாரத்தை நானா உடைக்கின்ற காலம், ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் உலகத்தில் ஆகப்பெரிய விரோதிகளாக எதிரிகளாக வாழ்கின்ற காலம், பெருநாளைக்கும் சலாம் கொடுக்காமல் பெருநாள் கொண்டாடுகின்ற மிக கேவலமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? என்ன காரணம்? ஹுப்பு துன்யா, துன்யாவுடைய பிரவேசத்தனம். இதுதான் இந்த சமூகம் சீரழிவதற்கு பிரதான காரணம். துன்யாவுடைய பிரவேசத்தனம், பேராசை, மோகம். கண்ணியமானவர்களே, சஹாபாவுடைய காலத்திலே போட்டி பொறாமைகள் எல்லாம் மார்க்க விடயங்களில், தீனுடைய விடயங்களில். இன்று சம்பாதிப்பதற்கு போட்டி, அன்று செலவழிப்பதற்கு போட்டி, அவ்வளவு வித்தியாசம். அன்று கொடுப்பதற்கு போட்டி, இன்று பறிப்பதற்கு போட்டி. எப்படி மற்றவனுடைய பறிப்பது, எப்படி அவனுக்கு பொருள் போடுவது, அவனை எப்படி மட்டம் தட்டுவது. முன்னோர்கள் மற்றவர்களை மேலே தூக்கிவிட முயற்சித்தார்கள்,
நம்முடைய காலத்தில் மேலிருப்பவர்களை குழியிலே தள்ள முயற்சிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். முன்னோர்களுக்கு மற்றவன் நல்லா இருந்தா சந்தோஷம், நமக்கு சொந்த புறவி நல்லா இருந்தாலே பிடிக்காது. உள்ளமெல்லாம் கல்லை விட கல்லாகிய காலத்தில் வாழ்கிறோம். யார் தவறு எடுக்க வேண்டாம். சமூகத்தில் துனியாவுடைய மோகத்தால் நடக்கின்ற கேவலமான கீழ்த்தரமான தீய குணங்களுடைய வெளிப்பாடு, அதற்கு முன்னோர்களுடைய நிகழ்வை வைத்து எப்படி ட்ரீட்மெண்ட் செய்து கொள்வது, சிகிச்சை செய்வது, இதுதான் என்னுடைய தலைப்பு. துனியாப்படுத்துகின்ற பாடு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ஓதிய ஆயத்தை கேட்கிறோம். இதுவரைக்கும் என்ன கருத்தன்று யோசித்தோமா, படித்தோமா, கேட்டோமா? 50 வருடங்களாக ஜும்மா தொழுகிறோம். 50 வருடங்களாக ஜும்மா தொழக்கூடிய ஒரு இடத்துக்கு 50-52 ஜும்மாக்கள், 5 வைத்து 5-25. கண்ணியமானவர்களே, பாருங்களுடைய ஜும்மாவுடைய எண்ணிக்கையை. பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆகிரத்து கைரு வ அப்கா. 50 வருடங்களாக, 60 வருடங்களாக, 70 வருடங்களாக, 40 வருடங்களாக, 30 வருடங்களாக இந்த ஆயத்தை கேட்கிறோம். அது என்ன சொல்லுகிறது என்பதை இதுவரைக்கும் சிந்திக்கவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு துனியாவுடைய சிந்தனை தான். எந்த துறையில் ஈடுபட்டாலும் துனியாதான் நோக்கம் உங்களுடைய. எல்லாம் சொல்கிறார் வல் ஆகிரா, மறுமை, கைருவாக பிறந்தது, நிரந்தரமானது. அது முன்னோர்களுடைய வாழ்க்கை. கனிமொழி எதை விட்டு சென்றார்கள்? எதை விட்டு சென்றார்கள்? கோடீஸ்வரராக வாழ்ந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேலஸ் மக்கா மதீனாவில் எங்க இருக்கிறது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய பங்களா எங்க இருக்கிறது? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிசார்ட் எங்க இருக்கிறது? எங்க இருக்கிறது? உம்ரா ஹஜ்ஜுக்கு போனோமே, யாராவது ஒரு ஆளையும் காட்டார் உஸ்மான் பேலஸ்? எதை காட்டுவார்? உஸ்மான் எல்லாம் வாங்கி வசம் செய்த கிணறை காட்டுவார். அபூ தல்ஹா என்னுடைய பைரவா தோட்டம் இருந்த இடத்தை காட்டுவார். நம்முடைய என்ன காட்டப்படும்? நம்முடைய பங்களா, நம்முடைய வீடு, நம்முடைய வாகனம், நம்முடைய பிசினஸ், நம்முடைய கம்பெனி, நம்முடைய ப்ராப்பர்ட்டி, நம்முடைய ஃபேக்டரி, இதை வைத்து அல்லாஹ்விடத்தில் தூசி கண்ணியமும் கிடைக்காது. எதை விட வேண்டும், எதை கேட்க வேண்டும், எதற்கு பசியோடு அலைகிறோம், எதற்கு தாகத்தோடு அலைகிறோம், எதற்கு தொழுகையை பாலாக்கி அலைகிறோம், எதற்கு இஸ்லாத்துடைய வாசமும் இல்லாமல் அலைகிறோம்? கொஞ்சம் துனியாவில் கலசாக இருக்க. ஒரு மூச்சுடைய வாழ்க்கை, ஒரு மூச்சுதான் வாழ்க்கை. ஒரு மூச்சை எடுக்கிறோம், அடுத்த மூச்சை நின்றால் நம்மை பார்த்து இன்னால் இல்லை வைநாளி ராஜ்யம் ஓதப்படும். ஒரு மூச்சின் வாழ்க்கைக்கு எத்தனை உறவுகளை வெட்டினோம், எத்தனையோ பேரை கொத்தினோம், எத்தனையோ பேரை மட்டம் தட்டினோம், எத்தனையோ பேரை கண்ணியமை காயப்படுத்தினோம், எத்தனையோ பேருக்கு பிளாக்மெயில் பண்ணினோம், எத்தனையோ பேரை பயங்காட்டினோம், எத்தனையோ பேருக்கு தனித்தனம் காட்டினோம், எத்தனையோ குடும்பத்தின் உறவுகளை அப்படியே ஒதுக்கி விட்டோம். எதற்கு? ஒரு மூச்சுடைய வாழ்க்கை. ஒரு மூச்சுடைய வாழ்க்கை. அடுத்த மூச்சு எடுக்காவிட்டால் மையத்து, அடைத்து விட்டால் ஹார்ட் அட்டாக். என்ன வாழ்க்கை கண்ணியமான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சொல்லுங்கள். இந்த சபையில் இருக்கின்ற உதாரணங்கள் யாரும் எனக்கு தெரியாது, உலகத்தில் நடக்கிறது. இந்த சபையில் இருக்கின்ற உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர், அவருடைய முகம் பார்த்து பேசிய எத்தனை வருடம்? மகனும் தந்தையும் பகை வைத்து தந்தையோடு கோவித்துக் கொண்டிருக்கின்ற காலம் பல வருடங்கள். அம்மாவோடு பிள்ளைகள் பேசாமல் இருக்கின்ற காலம். பின்னணி பேக்ரவுண்ட் துன்யா, பின்னணி துன்யா. ஏதோ அவருக்கு கூட கொடுத்தால் என்னை குறைய தந்தார், அவர்கள் கொடுத்தால் என்னை தரவில்லை, என்னை மதிப்பதில்லை, என்னோட இருக்கவில்லை, ஒரு எண்ணம் துன்யா. அன்பானவர்களே, இதைத்தான் நான் சில விடயங்களோடு ஒரு உள்ளங்களோடு உரையாட நினைக்கிறேன். கொஞ்சம் தூக்கம் விழித்து 10 ரூபாய் கேட்போம். தூங்குகின்ற நேரம் அல்ல, தூங்குகிற ஹிக்மத்தாக கொஞ்சம் தடவை எழுப்பி விடுங்கள். எனக்கு பயான் குழம்பும், மன்னித்துக் கொள்ளுங்கள். தூங்குபவர்களை கண்டால் எங்களுக்கு தலைப்பு குழம்பும். இந்த இடத்தில் நின்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒவ்வொரு மெம்பரும் சொல்கின்ற விட உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். தூங்க வேண்டாம். உலமாக கஷ்டப்பட்டு படித்து 10-12 வரை படித்து 3-4 மணித்தான கிதாபுகளை குரானை புரட்டி நாங்கள் குத்துபா செய்ய தாலாட்டு பாடுகின்ற தாலாட்டு பாட்டல்ல தூங்குவதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள்.
யாரும் கோபிக்க வேண்டும். குர்ஆனும் ஹதீஸும் யாருடைய பார்வையில் சீப்பாக இருக்குமோ தூங்குங்கள். குர்ஆனும் ஹதீஸும் யாருக்கு கணக்கில்லையோ போன் கிண்டி கொண்டிருங்கள், எஸ்பியில் இருங்கள், மஸ்ஜிதுக்குள்ள கொத்துபாவிலே இருந்து கொண்டு கேம் விளையாடுங்கள், செக் பண்ணுங்கள், டிக்டாக் பாருங்கள். குர்ஆனும் ஹதீஸும் என்னுடைய பார்வையில் கேவலமானது என்றால் கொத்துபாவை கணக்கெடுக்காதீர்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்படியே பழகினால் இப்படியே மௌத்தாகுவதா? கொஞ்சம் உள்ளத்தால் கேட்போம். அன்பானவர்களே, முன்னோருடைய நிகழ்வு நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எப்பொழுதுமே ஒரு மூச்சுடைய வாழ்க்கை நினைக்கப்படுவது. 3 மூச்சு தன்னுடைய வாழ்க்கை. தன்னுடைய ஈசாயத்தை குத்திமலை விட்ட மூச்சு வராது, அடுத்த மூச்சு வருவது எடுப்பது அது சுவர் இல்லை. இருக்கின்ற ஒரு மூச்சு தான் வாழ்க்கை. அந்த மூச்சை திக்கரோடு விடுவோம், அந்த மூச்சை சதக்காவோடு விடுவோம், அந்த மூச்சை தலவாத்தோடு விடுவோம், அந்த மூச்சை இஸ்திக்ஃபாரோடு விடுவோம். அந்த மூச்சை மற்றவனை பற்றி கெட்டெண்ணம், மற்றவனை பற்றி அற்பமான எண்ணம், மற்றவனை எப்படி வெட்டுவது, அவனை எப்படி கீழே போடுவது, அவனை எப்படி பறிப்பது, அவனை எப்படி கேவலப்படுத்துவது என்ற கெட்ட சிந்தனையோடு மௌத்து வராமல் நம்முடைய அந்த இருக்கின்ற மூச்சை அழகாக ஆகராவுக்காக அனுப்பி வைப்போம். இதுதான் என்னுடைய பிரதானமான ஒரு சிந்தனை கருத்து. சபீஸ்வருடைய ஆயத்தங்களுடைய இதே விடயங்கள் தான் முன்னே ஏடுகளிலும் வேதங்களிலும் தௌராத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஏடுகளிலும் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு ஹதீஸை சொன்னேன், அத்துன்யா ஹுல்வத்துன் ஹதிரா, துனியா இனிமையானது, பசுமையானது, அனுபவிப்பதற்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும், டென்சியாக இருக்கும், ஈர்ப்பாக இருக்கும். அல்லாஹ் உங்களை பிரதிநிதிகளாக வாழ வைத்திருக்கிறான். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்று பார்ப்பதற்கு துனியாவை பயப்படுங்கள். துனியாவோட கேர்ஃபுல், துனியாவோட மிச்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். நாம் மிச்சம் இறக்கமாக இருக்கிறோம், நாம் மிச்சம் க்ளோஸாக இருக்கிறோம், நாம் மிச்சம் வெல்கம் பண்ணுகிறோம். நபியவர்கள் தூரமாக்கி வையுங்கள், நாம் இறக்கிக் கொள்கிறோம். நாம் அதற்காக தியாகம் செய்கிறோம், அதற்காக முயற்சி செய்ய வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. இஸ்லாத்தை, ஈமானை, தொழுகை, அமலை பாதுகாத்துக் கொண்டு வந்தார் ஒருவர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஹ்ரைன் போகிறேன் வியாபாரத்துக்கு, கடல் கடந்து பஹ்ரைன் வியாபாரத்துக்கு. இப்ப நாம் சிந்திப்போம், நான் சைனா போகிறேன், நான் துபாய் போகிறேன், நான் இந்தியா போகிறேன், நான் சிங்கப்பூர் போகிறேன், நான் பேக்கப் போகிறேன், போங்கள், நான் மடகஸ்கர் போகிறேன், நான் கம்போடியா போகிறேன், சூடான் போகிறேன், நான் உகண்டா போகிறேன். போங்கள், நேரத்துக்கு சொல்லுங்கள், 4 மணி குர்ஆன் ஓதுங்கள், காலை மணி திக்ருக்கு ஒரு 5-10 நிமிடங்களை ஒதுக்குங்கள், அல்லாஹ் பார்த்துக் கொள்கிற சிந்தனையோடு வியாபாரம் செய்யுங்கள். பஹ்ரைன் போகிறது யார் சொல்லா வியாபாரத்துக்கு அலந்தருந்து கிடைக்கும். மக்கா மதீனா வியாபாரம் பண்ணிட்டு வேலையை பார்த்து சொல்லல, போ நேரத்துக்கு தொழு. தொழுகையோடு வியாபாரம். சந்திர மண்டலத்தில், செவ்வாய் கிரகத்தில் ஒருவருக்கு ஒரு கடை நடத்த முடியுமா? நடத்துங்கள். அங்கு போனால் நேரம் பாதி சொல்லுங்கள். தஜ்ஜாலுடைய நாங்கள் சொல்லும் பொழுது அவனுடைய ஒரு நாள் ஒரு வருடம் போன்று, அடுத்த நாள் ஒரு மாதம் போன்று, அடுத்த நாள் ஒரு வாரம் போன்று, அது ஒரு வருடம், ஒரு மாதம், இங்கே ஒரு வாரம், 3 தினங்கள் கிட்டத்தட்ட கண்ணியமானவரே. அவருடைய 3 தினங்கள் மாத்திரம் ஒரு வருடம், ஒரு மாதம், ஒரு வாரம். அது 360 வைத்துக் கொண்டால் 390, 390 கிட்டத்தட்ட 3 தினங்கள் 400 தினங்களுடைய டைமிங். சாம்பாக்கள் என்ன கேட்டார்கள்? என்ன கேட்டார்கள் சொல்ல? அப்ப சாப்பாடு மீதெல்லாம் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு? இல்லை, அந்த டைமிங்கை சொல்லும் பொழுது, அந்த காலத்தை சொல்லும் பொழுது சஹாபாக்கள் பாய்ந்து விழுந்து கொண்டு கேட்டார்கள், யார் சொல்ல தொழுகைகளை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? இதுதான் சஹாபாக்களுடைய சிந்தனை. எத்தனை மணிக்கு நாங்கள் கடை திறக்கிறது, எத்தனை மணிக்கு 3 வருஷம் பாய் ஒரு டே போனோம்.
அன்பானவர்களே, செய்யுங்க தாராளமா, கொடிகட்டு பரங்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் அவர்கள் போன்று, உஸ்மான் ரலியல்லாஹு போன்று, அபூபக்கர் ரலியல்லாஹு போன்று, அபூ தல்ஹா ரலியல்லாஹு போன்று, பெண்கள் ஹதீஜா ரலியல்லாஹு போன்று. நோக்கம் மறுமை, ஆகிரா. இந்த இந்த துனியாவிலிருந்து என்னுடைய மறுமைக்காக நான் இதை கொண்டு செல்வது, இதுதான் எங்களுடைய நான் பேசுகின்ற சாராம்சம். ஆனால் கண்ணியமானவர்களே, துனியாவோடு கவனமாக இருந்து கொள்ளுங்கள், துனியாவோடு எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதுதான் இந்த ஹதீஸ். முன்னோருடைய நிகழ்வுகளை பாருங்கள். எங்கு இரண்டு பேருக்கிடையில் பிரச்சனை வருகிறதோ அது பெரும்பாலும் அது ஆகிராவுடைய விடயமாக தான் இருக்கும். வாப்பாவுக்கும் மகனுக்கும் சண்டை, வாக்குவாதம், விவாதம் நபியர்கள் வரைக்கும் போகிறது. எந்த விஷயத்தை தெரியுமா? தீனுக்காக தியாகம் செய்ய நான் தயாராகிறேன், மகனும் தயாராகிறார். இரண்டு பேர் ஒருவர் வீட்டில் இருக்க வேண்டும், நான் தான் போக வேண்டும். சொத்து பிரச்சனை, காணி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எல்லாம் பெரும்பாலும் துனியாவுடைய லைனிலே வந்த பிரச்சனைகள் பெரும்பாலும் அது 101 தான். அது கொஞ்சம் லேசா கணக்கு போடலாம். எல்லா பிரச்சனைகள் வாய்த்தங்களுக்கு பின்னாலும் கண்ணியமான சஹாபாக்களுக்கு பின்னால் இருந்தது ஆகிரா. அபூபக்கர் மனைவி அதட்டினார்கள். ஒரு தடவை தன்னுடைய உழைப்பை கருதவில்லை, சாப்பாடு டைமுக்கு தரவில்லை, தன்னுடைய வேலையில் குறைபாடு செய்வதற்காக அல்ல, மனைவி கொஞ்சம் தொழுகையில் அசைந்தார்கள். மனைவிக்கு வாழ்க்கையில் எத்தனை தடவை ஏற்றியிருக்கிறோம், எத்தனை கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்கிறோம், அனுமதி இல்லாத விடயங்கள் எல்லாம். ஆனால் ஒரு தடவை தீனுக்காக கோவித்தோமா? இன்று தொழவில்லை என்பதற்காக, இன்று குர்ஆன் ஓதவில்லை என்பதற்காக, இன்று திக்ர் செய்யவில்லை என்பதற்காக, இன்று அந்த அமலை செய்யவில்லை என்பதற்காக நமக்கும் மனைவிக்கும் இடையிலே கொஞ்சம் வாய்த்தக்கம் வந்த ஒரு விடயம் டயரி வைக்க காலையிலிருந்து மாலை வருகின்ற பலாய்க்கு பின்னால் எல்லாம் துனியா. இவருடைய சட்டை, இவருடைய ராகத், இவருடைய கம்ஃபர்ட், இவருடைய லக்ஸரி, இதற்குத்தான் சண்டை. ஆனா கண்ணியமானவர்களே, நான் பேசுகின்ற விடயத்தை விளங்கள். எந்த துறையிலும் ஈடுபடுங்கள், முன்னேறுங்கள். அன்றாடம் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு, மறுமையுடைய தொடர்போடு, தொழுகையோடு, குர்ஆனோடு. கடைசியாக இந்த குர்ஆனை திறந்து குர்ஆன் கொஞ்சம் பார்த்து ஓதினேன் என்று சொன்னால் சிந்தித்தால் எப்பொழுது அந்த தேவர் அந்த நாள் எந்த நாள்? 10 நிமிஷம் உட்கார்ந்து அல்லாஹ்வின் தனிமையில் வந்து திக்ர் செய்தேன் எந்த நாள்? பிரயாணம் போகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் வேண்டிய எடுத்துக்கொள்வோம். நான் பிரயாணம் போகின்ற குர்ஆனை எடுத்தேன் எந்த நாள்? எந்த பிரயாணம்? கஷியர் சீட்டில் 20, 30, 40, 15 வருடங்கள் உட்கார்ந்து இருக்கிறேன், எல்லாம் இருக்கிறது. அந்த கஷியர் தேர்தலிலே ஓய்வு நேரங்களில் ஓய்வதற்கு ஒரு குர்ஆன் இருக்கிறதா? ஒரு குர்ஆன் இருக்கிறதா? ஒரு மனுஷன் எத்தனை தடவை போன் எடுக்கிறோம், சோசியல் மீடியாவை கிண்டுகிறோம், பார்க்கிறோம், பேசுகிறோம், செக் பண்ணுகிறோம், ஷேர் பண்ணுகிறோம், லைக் பண்ணுகிறோம், ஃபாலோ பண்ணுகிறோம், கண்ணியமான அப்லோட் பண்ணுகிறோம், டவுன்லோட் பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கபரில் ஒரு கேள்வியாக வரக்கூடிய குர்ஆனுக்கு நம்முடைய நேரம் எப்படி? இதுதான் வாழ்க்கை. கண்ணியமான உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கை எப்படி முடிந்தது? கணக்கு புத்தகத்துக்கு முன்னால் முடிந்திருக்க வேண்டும். நம்முடைய பாசைகளும் லேப்டாப்புக்கு முன்னால் மௌத்தாக இருக்க வேண்டும், கால்குலேட்டரோடு மௌத்தாக இருக்க வேண்டும், சேனாவோடு கொப்பியோடு மௌத்தாக இருக்க வேண்டும். அதெல்லாம் கணக்கில் இருந்தது. உஸ்மான் கோடீஸ்வரர், உலகத்துடைய பெரும்பான்மையான பகுதிகளுடைய ஆட்சியாளர். உஸ்மானிய காலத்தில் 2 ஆட்சிக்கு வந்து விட்டது. உஸ்மானிய காலம் இன்னும் டெவலப் ஆகியது, இன்னும் முன்னேறியது. அப்ப அவருடைய காலத்தில் எத்தனை நாடுகளுடைய ஆட்சியாக இருக்கும். மௌத்தாகும் பொழுது முன்னால் இருந்தது குர்ஆன். லட்சியம் குர்ஆன். ஆட்சியாளராக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், குர்ஆன். அதே நேரம் மறுமுனையில் துனியாவுடைய லைனிலே கீழே உள்ளவர்கள், துனியாவுடைய லைனிலே கொஞ்சம் அல்லாஹ் அவர்களை கொஞ்சம் துனியாவுடைய லைனை குறைத்து கொடுத்தவர்கள், சொந்த வீடு இல்லாதவர்கள், காணிபூமி இல்லாதவர்கள், குடும்பம் இல்லாதவர்கள், அப்படிப்பட்ட சஹாபாக்களையும் கண்ணியமான அழகான முடிவை மௌத்தை நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அவர்களுடைய நோக்கமும் துனியாதான். ஏழைகளுடைய நோக்கமும் துனியாதான். பணக்காருடைய அவர்களுடைய நோக்கம் ஆகிறா, பணக்காருடைய நோக்கம் ஆகிறா. நம்முடைய அதிகமாக நம்முடைய எண்ணங்கள் துனியாவின் பக்கம் சாய்ந்து கண்ணியமான நமக்கு மனிதர் விளங்குவதில்லை, பெற்றோர் விளங்குவதில்லை, சகோதரர்கள் விளங்குவதில்லை, உறவுகள் விளங்குவதில்லை, மனைவி முஸ்லிம்கள் விளங்குவதில்லை, மனிதர்கள் விளங்குவதில்லை. எல்லாரையும் எப்படியாவது கீழே போட்டு நான் அவருடைய முதுகில் ஏறி மேலே வர வேண்டும். ரஜினியாவுடைய கனிமணி இந்த காலம் தயவுசெய்து யாரும் சோதிக்க வேண்டாம். கொஞ்சம் பேராசைகளை குறைத்து விரலுக்கேற்ற வீக்கமாக சொந்த பணத்தில் வாழ்வோம். மன்னிக்க வேண்டும். வயது 22,
வயது 23, வயது 20. அவன் பிறகு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளவு? 10 கோடி, 15 கோடி, 20 கோடி. வாலிப சமூகமே, இளம் சமூகமே, தற்பொழுது பஜாரை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நடுத்தர வயதுள்ளவர்களே, -50க்கு உட்பட்டவர்களே, -45. இன்று உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுடைய தந்தை 30, 40, 50 வருடங்களாக பாதுகாத்து உங்களிடம் தந்த வியாபாரம் உங்களுடைய கையில் இருக்கிறதா? அந்த கடை இருக்கிறதா? அந்த பிசினஸ் நடக்கிறதா? உங்களுடைய தந்தைக்கு 30, 40 வருடங்களாக தெரியாத வியாபாரமா உங்களுக்கு? பிரச்சனை தெரியுமா? எல்லாம் ஷார்ட்கட் தானே. ஷார்ட்கட் என்று குறுகிய நேரத்துக்குள் கூடுதலாக சம்பாதிக்க வேண்டும். அது வசதியா? அது ஹராமா? அது சூதா? அது பொய்யா? அது ட்ரக்ஸா? அது கலப்படமா? அது வஞ்சகமா? அது ஏமாற்றமா? ஒன்று பார்ப்பதில்லை. நபியவர்கள் காலம் வரும் ஹலாலா ஹராமா என்று பார்க்காமல் சம்பாதிப்பார்கள். கேள்வி இருக்கிறது, இந்த கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் எல்லோரும் லாக்டவுன். லாக்டவுனை பார்த்தோமே, அது மஹ்ஷருடைய ஒரு நினைவூட்டல். இங்கு கட்டுப்பாடு மன்னர்களுடையது, அங்கு கட்டுப்பாடு அல்லாஹ்வுடையது. லாக்டவுன் அது கேட்கப்படுகின்ற கேள்வி ஒன்று, அதனுடைய பதில் சொல்லப்பட எங்கு எப்படி சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய். சின்ன சின்ன இளம் வயது சிறுவர்களிடம், சொல்லப்போன சின்ன பிள்ளைகளிடம், பபாக்களிடம் கோடியை தூக்கி கொடுக்கின்றவர்களே, எங்கு சிந்திக்கிறீர்கள் நீங்கள்? 70, 80, 65, 70 வாப்பாவுக்கு தெரியாத வியாபாரம். எத்தனை பேருடைய புறப்பட்டிலும் வியாபாரங்களும் ஒன்று கசினோ, வட்டி, பேராசை, பிரவேசத்தனம். இன்னும் ஒரேடியா முன்னேற வேண்டும். ஒரு மாதத்திலே 2 வீலர் வாங்க வேண்டும், 3 மாதத்திலே 4 வீலர் வாங்க வேண்டும், ஒரு வருடத்திலே என்ன விலை கட்ட வேண்டும், 2 வருடத்திலே வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆக வேண்டும். எந்த பணத்திலாவது மன்னித்துக் கொள்ளுங்கள், யாரும் தவறாக இருக்க வேண்டும், கொஞ்சம் மாறுவோம் கண்ணியமானவர்களே. பிள்ளைகளுக்கு கடன் வைக்காமல் மூத்தாகும். பரம்பரையை கௌரவமாக வாழ்க்கை முழுக்க சம்பாதித்து பெற்றோருடைய தந்தையுடைய கடனை அடைத்து சீரழிகின்ற பிள்ளைகளாக விடாமல் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பேராசையை குறையுங்கள், போதும் என்ற மனசை கொண்டு வாருங்கள், ஜெனிவினாக நடந்து கொள்ளுங்கள், லீகலாக செய்யுங்கள். கருப்பு பணம் வேண்டாம், இதனுடைய தலைப்பு. மிச்சம் நாடுகின்ற காலங்களில் சில விடயங்களை நான் பேச முடியாது. நான் பொதுவாக தான் பேசுவேன். யாராவது சம்பந்தப்பட்டவர் இருந்தால் நான் நினைப்பேன் எனக்கு தான் பயன் என்று. இதான் நம்முடைய பிரச்சனை. ஒரு நாள் பொதுவாக செய்தால் எனக்கு பண்ணினார் பயம். யாரும் அப்படி பார்க்க வேண்டாம். நாங்கள் இஷ்டகாலம் செய்து தலைப்பெற்று வருகிறோம் பல விடயங்களை வைத்து இங்கே ஒரு பயனை செய்தால் இங்குள்ளவர்களுக்கு தான் பயன் யாரும் எடுக்க வேண்டாம். இந்த சபையில் இருக்கின்ற யாருடைய கொடுக்கலாம் எதுவும் எனக்கு தெரியாது. உலகம் நாடுகிறது, அவ்வளவுதான். நாடுகிறது சின்ன கணக்கல்ல, கோடிக்கணக்கெல்லாம் பொக்கெட் மணி போன்றோம். அன்பானவர்களே, துனியா அலந்ததுதான் கிடைக்க போகிறது. அலந்ததை விட நமக்கு அழைக்கப்பட்ட ரிஸ்க் நாம் சாப்பிடாமல் மௌத்து வராது. அழைக்கப்பட்ட ரிஸ்க் உள்ளே போகாமல் ஒரு சோற்று மணி, ஒரு மிடர் தண்ணீர், கண்ணியமானே, நம்முடைய சொந்த குடியை அலந்தரித்து தாண்டும் வரை நம்முடைய ரூபை எடுக்க மலக்குள் மௌத்துக்கு அனுமதி இல்லை. நாம் சம்பாதிக்கின்ற எல்லாமே நமக்குரியதா, நாம அனுபவிக்கிறோம். அதை ஏன் நாம் ஹராமாக, துனியாவுடைய ஆசையினால் தவறாக, ஏன் உறவுகளை துண்டித்து, சகோதரத்துவத்தை துண்டித்து, உறவுகளுடைய பகையை உண்டு பண்ணி, மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து, வஞ்சகம் செய்து, கலப்படம் செய்து, ஏமாற்றி ஏன் சம்பாதிக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, ஏன் மற்றவர்களை கஷ்டத்தில் போட்டு நான் நல்லா இருக்க வேண்டும்? அப்படி நினைக்கின்றவர்கள் நல்லா இருக்க வரலாறு கிடையாது. அது ஒரு வகையான அந்த காயத்தை புண்ணு கொண்ட சொல்கின்ற இன்பம் தான். அதுக்கு பின்னால் புண்ணு பெருத்து பழுத்து அது விசப்பேஜையாகி அதற்கு பின்னால் அது வெட்டப்படுகின்ற லெவலுக்கு போகுமே. பெரிய ஒரு பரு
சொரிஞ்சி 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 அப்படியே கரடை காலால் முழங்காலால் தொடையால் என்று அந்த கால் எடுக்கப்படுவது போன்று கண்ணியமானே மற்றவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலிலே துனியாவுடைய விடயங்களிலே அநியாயம் செய்கின்றவர்களுக்கு சௌபா செய்து தெரிந்து மற்றவருடைய ஹக்குகளை கொடுக்காவிட்டால் அவர்களுடைய முடிவு அழகாக நல்லதாக அமைந்த வரலாறு இல்லை இல்லை. மறுமுறை மற்றவருடைய ஹக்கிலை பேணுதலாக இருந்தவர்களுக்கு அழகான மோசம் கண்ணியமான முடிவுகளும் முன்மாதிரியாக பெருமையாக பேசக்கூடிய வாழ்க்கையும் அமைந்தது. கொஞ்சம் உள்ளத்துக்கு எடுப்போம். நான் என்ன பேசினேன் விளங்கி இருக்கும். இந்த துனியா நம்மை உறவுகள் மனிதர்கள் யாரும் தேவையில்லை, துனியா தான் தேவை என்ற ஒரு லட்சியத்தோடு நம்மை கண்டபடி அலைய வைக்கிறது, சுற்ற வைக்கிறது. ஹராம் ஹலாலை பற்றி சிந்திப்பதே கிடையாது. எப்படியாவது இன்கம் வேண்டும், ஏர்ன் பண்ண வேண்டும், அதை நாங்கள் கண்ணியமானவர்களே எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும் என்ற அப்படியான ஒரு எண்ணம் நமக்கு உள்ளத்திலே வந்திருக்கிறது என்றால் அது சஹாபாக்களுடைய முன்னோர்களுடைய நிலைமைக்கு நேர் மாற்றமானது. முடிகிறது. நான் பேசியது போதும். ஒரு 2 ஆயத் பிரதானமான ஒரு ஹதீஸ், இவ்வளவு என்னுடைய பயம். துனியா பார்ப்பதற்கு கவர்ச்சியானது, அனுபவிப்பதற்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது, இனிமையானது. ஆனால் கேப்புல் இனிப்பு கேப்புல் அவர்களே துனியாவை காலடிக்கு வந்தும் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டும் அவாய்ட் பண்ணினார்கள். என்ன ஆப்ஷன்? 2 வகையான ஹதீஸ். ஒன்று ஹிஜாஸில் உள்ள மக்கா மதீனாவில் உள்ள முழு மலைகளை நாங்கள் மாமாதி தரலாம். சமூகம் கேட்கிறோம், அதனுடைய உண்மைத்தன்மையை யதார்த்தத்தை கண்டித்தோமா என்ன அவர் உள்ளடங்கி இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம் என்று சொல்லி இருந்தாலும் ஒரு பவுன் 1 கிராம் தங்கத்தை கூட அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வழியில் செலவழித்திருக்க மாட்டார்கள். ஆடம்பரமாக வாழ்ந்திருக்க மாட்டார்கள். உடனே சதக்கா செய்வார்கள், அதிகாரிகள் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். ஏன்? கேட்டு வந்த ஒருவருக்கு கொடுக்க ஒன்றும் இல்லாத பொழுது தன்னுடைய ஜுப்பாவை கலத்தி கொடுத்து விட்டு வெறுமேனியோடு வீடு சென்ற கொடை வண்ணல் அனுபவிப்பார்கள் அவர்கள். 4 கபறுகளுடைய இடம் தான் நான் மௌத்தாகி அந்த ஆயிஷாவோட வீடு, ரவுதா ஷரீஃப் தான் வீடு. 4 கபறுகளுடைய இடம் தான் வீடு. நம்முடைய வீட்டில் இருக்கின்ற குயின் சைஸ் பெட்டை விட சின்னதாக இருக்கும். பெரும்பாலும் நம்முடைய வீட்டில் இருக்கின்ற பெட்டிலே மாஞ்சமாக இருக்கலாம். அவருடைய வீட்டிலே மனைவி தூங்கிக் கொண்டிருந்தால் கணவன் சொல்லிவு செய்வதற்கு மனைவி காலை மடித்தால் தான் இடம் கிடைக்கும். எப்படிப்பட்டவர்கள்? தங்கமாக்கி தரவா மலைகளை, என்ன மக்காவுடைய நிலங்களை, பூமியை, மண்ணை, முழு மக்காவில் இருக்கின்ற மண்ணையும் தங்க நிலமாக தங்க மண்ணாக மாற்றி தரவா. என்ன சொன்னார்கள்? யா அல்லாஹ், ஒரு நாள் உன்னுடைய ரிஸ்கை சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்கின்ற வாழ்க்கையும், மறுநாள் நீ பசியோடு சோதிக்கின்ற பொழுது சபரோடு பொறுமையோடு வாழ்கின்ற வாழ்க்கையில் தான். இதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் வாழ்ந்திருக்கலாம். அதை முன்னால் காட்டவில்லை. ஏன் அப்படி வாழ்ந்திருந்தால், அதை எடுத்திருந்தால், அதை நபியர்கள் எப்படி பண்ணியிருந்தால் உம்மத்தில் ஒவ்வொருவரும் அதிலும் நபியர்களை பின்பற்ற பார்ப்பார்கள். எல்லாருமே மில்லியனராக மாற எத்தனிப்பார்கள். அதிலும் நபியர்களை பின்பற்றுவோம். அப்படி செய்யாமலே பின்பற்ற பார்க்கிறோம். இல்லாதவர்கள் இதோடு தேவை. எந்த துறையில், எந்த விடயங்களில், என்ன அமைப்பில் இருந்தாலும் நோக்கமாக எனக்கு ஒரு மௌத் இருக்கிறது, எனக்கு ஒரு கபர் இருக்கிறது, மஹ்ஷர் இருக்கிறது, சிராத் இருக்கிறது, மீசான் நன்மை தீமை நிற்கப்படக்கூடிய தராசுடைய கட்டம் இருக்கிறது. அதே போன்று கேள்வி கணக்கு ஒன்று இருக்கிறது. கேள்வி கணக்கு அகப்பட்டால் கேள்வி கணக்குக்கு அகப்படுவதே ஒரு அலாபத்தாக. கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் போவது பெரும்பாக்கியம். ஆனால் துனியாவிலே கண்டபடி சம்பாதித்தால் கேள்வி கணக்கு இல்லாமல் போக முடியாது. அப்துல் ரஹ்மான் என்ன மாற்றம் செய்தார்கள், என்ன பாவம் செய்தார்கள், யாருக்கு கொஞ்சம் செய்தார்கள், பட்டம் சம்பந்தப்பட்டார்களா, கெட்ட போனார்களா, சூதாடினார்களா, ஹராமான வியாபாரம் பண்ணினார்களா, ஏமாற்றினார்களா, வஞ்சகம் செய்தார்களா, கலப்படம் செய்தார்களா? அப்துல் ரஹ்மான் நேர்மையான வியாபாரி. அப்துல் ரஹ்மானே, மஹ்ஷரிலே நீங்கள் கேள்வி கணக்குடைய எவ்வளவு சொத்துக்கள், ஆனா அல்லாஹ்வுடைய நல்ல வழிகள் கேள்வி கணக்கு பதில் சரியாக இருக்கும். நல்ல வாழ்ந்தால், நல்ல செய்தால், தவந்து நீங்கள் சொர்க்கம் போவதை கண்டேன். நம்முடைய நிலைமை தொழுகையோடு, தக்குவாவோடு, அல்லாஹ்வுடைய தொடர்போடு, ஈமானோடு, அல்லாஹ்வுக்கு விருப்பமான
சொர்க்கத்தை கொண்டு நன்மை, எப்படியோ சொர்க்கம் தான், சொர்க்கத்தை கொண்டு நன்மை பண்ணப்படுத்த சஹாபி தவண்டு தவண்டு சொர்க்கம் போகிறார் என்றால் மறுமையோடு இணைந்து துனியாவில் ஈடுபட்ட அந்த சஹாபி நாம் தீனை, தொழுகையை, குரானை, திக்ரை, தக்வாவை, பேணுதலை விட்டொதுங்கி கேள்வி கணக்கு என்னவாகும் ஒப்பிட்டு பார்ப்போம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துறைகளில் எந்த துறையில் ஈடுபட்டாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், பணக்காரரோ ஏழையோ நடுநிலைவாதியோ அதே போன்று பொருளாதாரத்தில் முன்னேறியவரோ பின்னேறியவரோ முஸ்லிம் என்ற அடிப்படையிலே மறுமை இலக்காக கொண்டு ஆக்ராவிலே நிம்மதி, கபரை சொர்க்க பூங்காவாக, மஹ்ஷரிலே அரசுடைய நிழல், கேள்வி கணக்கில்லாமல் சுவர்க்கம், ஸிராத்துல் முஸ்தகீமை மின்னல் வேகத்தில் கடக்கும் பாக்கியங்கள், இது நம்முடைய மிஷன்கள், இது நம்முடைய கோல்கள், நம்முடைய இலக்குகள். இப்படியான இலக்குகளை கொண்டு நம்முடைய துனியாவுடைய மோகத்தை, துனியாவுடைய பிரேசத்தனத்தை நம்முடைய உள்ளங்களிலிருந்து கலட்டி எறிந்து ஆகராவுடைய பிரேசத்தனத்தோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்குவானாக. யாரையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பூரா முஸ்லிம்கள் மோமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, எல்லா விடயங்களிலும் உன்னுடைய விருப்பத்தை முதன்மைப்படுத்தக்கூடியதாக்குவாயாக, உன்னுடைய திருப்தியை முதன்மைப்படுத்தக்கூடியதாக்குவாயாக, மறுமையை இலக்காக கொள்ளக்கூடியதாக்குவாயாக. நம்முடைய அந்த இறுதி முடிவை அழகாக்கி மறுமையுடைய சகல கட்டங்களிலும் உண்மையான முஃமினுக்கு நீ வழங்குகின்ற சன்மானங்களை நம் அனைவருக்கும் வழங்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.